ஸோ ஐவிஎஃப்ல எக்கு குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஹாய், ஐ எம் டாக்டர் அனந்தலக்ஷ்மி, ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஃப்ரம் ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டர். ஸோ இதில் ஐவிஎஃப்ல ஸ்பெர்ம் குவாலிட்டி, எக் குவாலிட்டி அப்படிங்கிறத எம்ப்ரியாலஜிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் குவாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா செமன் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட்ஸ். அப்போது அதோட மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி, அதோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வச்சு தான் அதோட குவாலிட்டியை சொல்கிறோம். பட் என்னதான் நம்ம குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஸ்பெர்மை நம்ம உருவமைப்பை மட்டும் வச்சு தான் நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியுமே தவிர, உள்ள போய் அது எம்ப்ரியோவில் சேஞ்சஸ் வருமா, இந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகுமா அப்படிங்கறத நம்ம ஸ்பெர்ம் குவாலிட்டி வச்சு சொல்ல முடியாது. அந்த சேம் வே எக்கு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம ஃபீமேல் கிட்ட இருந்து வெளியில எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது தான் அதோட மார்ஃபாலஜி வச்சு தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இந்த எக் நல்லா இருக்கு, இந்த எக் நல்லா இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதை தான் எக் குவாலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஃபீமேல் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா இந்த எக் குவாலிட்டி கம்மியாகும். அதனால சீக்கிரமே நீங்க பேபிக்கு ட்ரை பண்றது நல்லது. தேங்க்யூ.